சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கே தெரியாமல் ஒன்று நடந்து விட்டது. அதை பற்றி உன்னிடம் கூறத்தான் உன் சாயப்பா வந்திருக்கின்றேன். இந்த நிகழ்வு எப்படி நடந்தது, எதனால் நடந்தது, யாரால் நடந்தது என்று தெளிவாக கேட்டு தெரிந்து கொள். உன் துணை உன்னை மறந்து பல காலங்கள் ஆகியும் என் துணையின் உள்ளத்தில் வரும் என்று நீ ஏங்கி கிடக்கிறாய். அந்த நல்ல நாள் எப்பொழுது வரும் என்று பாடாய்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நாளும் அனலில் நிற்பது போல் நீ தோன்றுகிறது. எதற்கு இந்த வாழ்க்கை என்று வாழ்க்கையை வெறுத்து வைக்கும் நிலையும் உனக்கு வருகிறது. எதற்காக இரவு பகலாக நீ உன் வாழ்க்கையை நீடிக்கிறது என்று ஒவ்வொரு நாளும் நீ கண்ணீரோடு கேட்பது எனக்கு மிகவும் வருத்தத்தை கொடுக்கின்றது. அதனால்தான் இப்படி ஒரு நிகழ்வை நேற்று இரவு நான் நடத்திவிட்டேன். இதனால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் என்று நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். அந்த எதிர்பார்ப்பு இன்னும் சிறிது நேரத்தில் நடந்துவிடும் என்று நானும் ஆர்வமாக காத்து கொண்டிருக்கும் இந்த நிமிடம் இதை உன்னிடம் தெரிவிக்க வேண்டும், உன்னையும் தயார் நிலையில் செய்ய வேண்டும் என்று ஓடோடி வந்தேன். அப்படி என்ன சாயப்பா நடக்கப் போகிறது என்று கேட்கிறாயா? உன் துணையின் மனதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர நேற்று இரவு நான் ஒரு காரியத்தை செய்திருக்கின்றேன். அது என்ன காரியம் என்று தெரிந்தால் நீயும் சற்று வருத்தப்படுவாய். ஆனால் நீ அதை தெரிந்தாக வேண்டும் என்று தான் நான் இன்று முடிவெடுத்து விட்டேன். அந்த காரியத்தால் உன் துணை முழுவதும் மனம் மாறி உன்னை தேடி இன்னும் சற்று நேரத்தில் வரவுள்ளார். இந்த மாற்றம் நான் எதிர்பார்ப்பது போல் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அது முழுமையாக வீரும். அப்பொழுது உன் கண்ணெதிரே உன் துணை தோன்றி உன்னுடன் பேசி உன்னுடன் வாழவும் சம்மதிக்கப் போகிறார். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இன்று நான் செய்திருக்கின்றேன். உன் துணை வந்தவுடன் அது என்ன என்பதனை பற்றி முழுமையாக நீ தெரிந்து கொள்வாய். எது எப்படியாக இருந்தாலும் இன்று உன் துணையோடு நீ சேரப்போகிறாய் என்ற ஒரு எண்ணம்தான் உனக்கு இருக்கிறதே என்று மனம் வருந்தாமல் தைரியத்தோடு இரு. உன் வாழ்க்கை நீ நினைத்தபடி எதுவும் பயமுறுத்தும்படி நடந்துவிடாது. எது நடந்தாலும் உனக்கு சாதகமாகத்தான் நடக்கும். எது வந்தாலும் அதை பார்த்து பயந்து ஒதுங்கி விடாதே. ஒருவரை பார்த்து நீ பயந்தால்தான் மீண்டும் மீண்டும் அவர்கள் உன்னை பயமுறுத்த ஆர்வமாக வருவார்கள். ஆனால் அவர்களை எதிர்த்து நின்று பார், உன்னை பார்த்து அவர்கள் ஓடி ஒளிந்து விடுவார்கள். இதற்குத்தான் சொல்கிறார்கள், இந்த கவலை கஷ்டம் வந்தாலும் ஓடிப்போய் ஒளிந்து கொள்ளாதே. எது வந்தாலும் தாங்கும் தைரியம் இருக்கிறது என்று ஒரு முறை சொல்லிப்பார். எனக்கு தைரியம் இருக்கின்றது, எது வந்தாலும் நான் பார்த்து கொள்வேன் என்று நீ ஒரு முறை சொல்லிப்பார். தைரியத்தோடு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் என்று சொல்லிப்பார். எல்லாம் உனக்கு நல்லபடியாக நல்லதே நடக்கும். எதற்கும் கவலை கொள்ளாதே. உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக நடத்தி தருகின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.